ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தா அப்படின்னா, ஜென்ரலாக பார்த்தா அப்படின்னா ஒரு பென்ட்ரைவில் ஓஎஸ் பூட் பண்ணோம்னா என்ன இப்போ நம்ம வந்து என்ன சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா லேப்டாப்பில் ஐஎஸ் ஃபைலை வச்சு பூட் பண்ண முடியும் பென்ட்ரைவ் அப்படின்றத பார்த்துருப்போம். பட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சு நமக்கு என்ன ஒரு ஓஎஸ் லேப்டாப் இல்லாமல் எப்படி வந்து ஒரு பென்ட்ரைவில் ஓஎஸ் பூட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோலாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக்கும் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் அதையும் கமெண்ட் போஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேங்களா? சிம்பிளாக இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு மினிமம் ஒரு 6 ரெக்குயர்மெண்ட் தேவைப்படும். என்னென்னு பார்த்தா அப்படின்னா, அந்த ஐஎஸ் ஃபைல் ஒன்று தேவைப்படும். ஐஎஸ் ஃபைல் அப்படின்னா விண்டோஸ் 10 இல்லை 11 அதில் நமக்கு என்ன ஓஎஸ் தேவையோ அந்த வாய்ஸ் கண்டிப்பாக நம்ம ஐஎஸ்ஆ ஃபார்மேட்டில் வேணும். உங்களுக்கு வந்து ஐஎஸ் ஃபார்மேட் வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோ கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். ஐஎஸ் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க். நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி இது பண்ணிங்கன்னா ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? செகண்ட் பார்த்தேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டுறேன். ஒரு 8 GB பென்ட்ரைவ் தேவைப்படும். அப்புறம் ஒரு ஓடிஜி அடாப்டர் தேவைப்படும். அது எப்படி இருக்குன்னு பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக ஒரு இமேஜில் காட்டுறேன். கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். மினிமம் அவ்வளோ தேவை. 8 GB பென்ட்ரைவ் கண்டிப்பாக தேவைப்படும். அது மாதிரி ஓடிஜி சின்ன அடாப்டரும் தேவைப்படும். ஓகேவா? இப்போ ஈஸியாக கிடைக்குது அந்த மாதிரி. அந்த இருக்குங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கன்வெர்ட்ரு. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 8 ஜிபின்னு போட்டிருக்குல்ல, 8 ஜிபி பென்ட்ரைவ் இது. சிம்மில் அது மாதிரி இந்த பக்கம் இருக்க அடாப்டர் வந்து ஆக்சுவலி டைப் சி டு யூஎஸ்பி உள்ள ஒரு அடாப்டர். சில டைமில் கேபிள் மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா சிம்பிளானாகவும் டேட்டா இந்த மாதிரி அடாப்டர் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, சிம்பிளாக இப்போ என்ன பண்ணலாம் வந்து ஓஎஸ் பூட் பண்ணுறதுக்கான ஒரு பூட்டிங் சாஃப்ட்வேர் தேவைப்படும். ஓகேவா? இந்த ஃபைல் ஆண்ட்ராய்டு ஃபைல் தான். சிம்பிளாக பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு சரி, ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஓகே, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு ISO to USB bootable Windows கிளிக் பண்ணி அப்படின்னா இருக்கும். இதில் வந்து ISO to USB ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்க இல்லையா? நான் ஆல்ரெடி இன்ஸ்டால்டும் போட்டிருக்கு. இந்த தான் அந்த ஆப்போட நேமு. இது என்ன பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதனால் இந்த மாதிரி கேட்குது. இல்லைனா நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, நீங்களே சிம்பிளாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ஓப்பன் கொடுக்குறேன். அடியில் டவுன்லோட் பண்ணிட்டேன், ஓப்பன் கொடுக்குறேன். சிம்பிள். ஹலோ கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ண அப்படின்னா பென்ட்ரைவ் நான் எல்லாம் மாட்டலை. பென்ட்ரைவ் மாட்டிடுறேன், இருங்க. சிம்பிள். நீங்கள் பென்ட்ரைவ் மாட்டணுன்னா இப்படி தான் லோட் ஆகும். ஓகே, ஓகே, சிம்பிள், அவ்வளோதான். ஓகேவா? ஓஎஸை பார்த்து அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் எங்கேன்னு சொல்லி கேட்கும். இந்த ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து நம்ம ஆல்ரெடி மொபைலில் காப்பி பண்ணி வச்சுட்டு தான் அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, கொடுத்துட்டேன். இன்டர்நெட் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ப்ராசஸ் நீங்கள் இந்த ஆப்பில் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்ட் கொடுத்த உடனே நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்லை. NTFS ஜிபிடினா ஜிபிடி கொடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு எம்பிஆர் வேணும்னா எம்பிஆர் ஃபார்மேட் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் கொடுத்தோன்னா ஆகும் அப்படின்னா ஒரு ஆட் வியூ ஆகும். சரியா? அந்த ஆடை நம்ம பார்த்தா மட்டும்தான் அடுத்த ப்ராசஸ் போக முடியும். சிம்பிளாக ஸ்டார்ட் கொடுக்குறப்போ லோட் டேட்டா வில் பி ஃபார்மேட் காஸ்ட் 2 காயின்ஸ் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி கேட்கும். வாட்ச் ஆட் கெட் 1 ஃப்ரீ காயின் அதை கொடுத்துருங்க. ஜஸ்ட் ஒரு ஆடு மட்டும் ஒரு ப்ளே ஆகும். எதுக்காக உங்களுக்கு இந்த ப்ராசஸ் சொல்கிறோம் அப்படின்னா, உள்ள லேப்டாப்பு இல்லை, பட் எமர்ஜென்சிக்கு நீங்கள் வச்சு இந்த லேப்டாப்பில் வாய்ஸ் கிராஷ் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், சி ட்ரைவை மட்டும் ஃபார்மேட் அடித்து வாய்ஸ் போட்டுடலாம். ஓகேவா? அது எமர்ஜென்சிக்கு மட்டும் தான் சொல்கிறேன். பட் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த ப்ராசஸ்ஸு. ஏன்னா வந்து நான் சொல்கிறேன் டைமு கிட்டத்தட்ட நம்ம லேப்டாப்பில் நார்மலாக வாய்ஸ் பூட் பண்ணுறதுக்கு ஒரு பென்ட்ரைவில் பூட் பண்ணுறதுக்கு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். பட் தெரிஞ்சு இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா?
ஓகே, ஸ்டார்ட் கொடுத்துருவோம். மினிமம் 2 காயின் தேவைப்படும், அதனால தான் அப்படி போகுது. ஒரு ஆடுக்கு ஒரு காயின் ஆட் ஆகும் அதில். ஓகே, சிம்பிள். இப்போ 2 காயின்ஸ் வந்துருச்சு. இன்னும் உனக்கு ஒரு ஸ்டார்ட் மட்டும் கொடுங்க. டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தான் ஃபைல் டைப் NTFS, பார்ட்டிஷன் டேபிள் GPT. ஓகேவா? ஒருவேளை உங்கள் பென்ட்ரைவ் வேறு ஃபார்மேட்டில் இருந்துச்சு, NTFS இல்லை அப்படி இருந்துச்சுன்னா பென்ட்ரைவ் மாட்டோம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் வந்து இப்போ தான் வாய்ஸ் ஃபார்மேட் பண்ணணும். அந்த பென்ட்ரைவ் ஃபார்மேட் பண்ணிவிட்டு தான் வாய்ஸ் புட் பண்ண ஆரம்பிக்கும், எடுத்துரும். ஓகேவா? ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் சிம்பிளாக தெரியும் உங்களுக்கு. இப்போது இந்த மாதிரி பர்னிங் ISO ஃபைல் தான் காட்டும். அவ்வளோதான், தெரிஞ்சு ஃபார்மேட் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், லேப்டாப்பில் போகிறத விட இல்லை டைம் வந்து அதிகமாக தான் எடுத்துக்கும் பூட்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ ஏன்னா வேஸ்ட்டாக பண்ண மொபைலுடைய ஸ்பீடை பற்றி தான் அக்செப்ட் பண்ணிக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போய் தெரியும், அந்த ஸ்டார்ட்டை பற்றி வந்து 100% இருக்குது. 100க்கு வந்து இவ்வளோ தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஸ்பீடு இதில் இந்த அளவு தான் இருக்கும், பட் டைம் எடுக்கும். அந்த வீடியோவில் நமக்கு டைம் நான் வந்து வீடியோவில் ஃபுல்லாக டைம் நான் ப்ளே பண்ணலை. இனிமேல் உங்களுக்கு தெரிஞ்சு 20 மினிட்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? 20 to 30 மினிட்ஸாக எடுக்கும் எடுக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை நான் உங்களுக்கு எதுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, எமர்ஜென்சி பர்பஸ்க்காக மட்டும் நம்ம இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட் தேவைப்பட்டுச்சு, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களை சப்போர்ட் பண்ணுறேன். இது என்னோடய 2வது வீடியோ. ஸோ நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்தர் எனக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும். தேங்க்யூ.